அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது முத்திரைகள்ல பார்க்க போறோம். குழந்தைகளுக்காக ஞாபக சக்திக்காக உள்ள முத்திரைகள் பார்க்க போறோம். இதுல ஒரு 5 முத்திரைகள் பார்த்துறலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒண்ணொண்ணா அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஞான முத்ரா. ஞான முத்ரா ஒண்ணும் இல்ல. நம்மளோட இந்த ஆள்காட்டி விரலும், கட்டை விரலோட டிப்பையும் நம்ம சேர்த்து வைக்க போறோம். அப்படியே திருப்பிட்டு நம்மளோட மடி மேல இப்படி வச்சுக்க போறோம். முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம இந்த வினாடிகள்ல தான் பண்ணணும். இந்த முத்ரா மட்டும் ஞான முத்ரா மட்டும் ஒரு 30 நிமிஷமாவது நீங்க பண்ணணும். ஒரே டைம்ல உட்கார்ந்திருந்தாலும் சரி, இல்ல அது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணாலும் சரி. பசங்க முக்காவாசி அப்படியே உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஏதாவது படிக்கிற டைம்லயோ, இல்லாட்டி ஏதாவது உட்கார்ந்திருப்பாங்க, டிவி பார்க்குற டைம்ல, அந்த மாரி ஏதாவது டைம்ல இந்த மாரி குழந்தைங்கள பண்ண சொல்லிடலாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணுனா நம்ம பெரியவங்களே உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். சிறிய குழந்தைங்க உட்கார்றதுக்கு மாட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் செய்ய சொல்லணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஹாக்கினி முத்ரா. ஹாக்கினி முத்ரா என்னன்னா, எல்லா விரலோட டிப்பையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த சுண்டு விரலோட டிப்பு, மோதிர விரல், அதுக்கப்புறம் நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல். இது வைக்க போறோம். இந்த மாதிரி வைக்க போறோம். வைக்கும்போது நேரா இப்படி வைக்க வேண்டாம். கை நல்லா வளைச்சா மாதிரி இப்படி வச்சாதான் இந்த ஒரு டிப்பு கரெக்டாக ஜாயின் ஆகும். இல்லைன்னா இந்த நடுப்பகுதியில தான் வரா மாதிரி இருக்கும். அதனால இந்த கை இப்படி வளைச்சா மாதிரி வச்சிங்கன்னா எல்லா டிப்புமே ஜாயின் ஆகிடும். இப்படி வச்சுக்கலாம். இப்படி மடி மேலே இப்படி வச்சுக்கலாம். இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷமா அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் செய்யும்போது ஒரு 5 நிமிஷம், இன்னொரு டைம் செய்யும்போது ஒரு 5 நிமிஷம், அப்புறமேட்டு மாலையில் செய்யும்போது ஒரு 5 நிமிஷம். அந்த மாதிரி 5 நிமிஷமா நீங்கள் பண்ணாலே போதும். ஞான முத்ரா மட்டும் ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். முடிஞ்சால் 30 நிமிஷம் சேர்ந்து அப்படியே வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. இந்த ஹாக்கினி முத்ரா நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த நர்வ்ஸ் எல்லாமே நம்ம கைகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நர்வ்ஸ் ஆயிரக்கணக்கான நர்வ்ஸ் நம்ம கையில் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. எல்லாமே இந்த ஃபிங்கர் டிப்பில் தான் எல்லாமே ஜாயின் ஆகும். ஸோ அந்த டிப்பை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த டிப் எல்லாமே நர்வ்ஸ் எல்லாமே பிரெயின்ஸோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நமக்கு மெமரி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் குழந்தைங்க பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஜாலியாகவே பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் சொல்லி புரிய வச்சுட்டா போதும். அடுத்த முத்ரா ஃபர்ஸ்ட் ஞான முத்ரா பார்த்தோம். அடுத்தது ஹாக்னி முத்ரா பார்த்தோம். அடுத்தது காளீஸ்வர முத்ரா. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல்ல எல்லாமே மடக்கிக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரலை மடிச்சு இப்படி வச்சுக்கோங்க. நடுவிரல் மட்டும் இப்படி சேர்த்து வைங்க. மற்றது மோதிர விரலும் மடிச்சுக்கோங்க, சுண்டு விரலும் மடிச்சுக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரல், இந்த கட்டை விரல் மட்டும் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஃபிங்கர்ஸ் இது மட்டும் சேர்த்து இப்படி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சொல்கிறேன். இப்படி அப்படியே மார்பு பகுதியில் அப்படி வச்சிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த நடுவிரல் மட்டும்தான் நம்ம மேலே சேர்த்து போகிறோம். நடுவிரலும் இந்த கட்டை விரல் மட்டும்தான் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். மற்றதெல்லாம் மடிச்சுக்கலாம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் செஞ்சு பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதுக்கப்புறம் நாக முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கைகள் இப்படி நீட்டி வச்சிருங்க. இந்த இடது கையை நீட்டி வச்சிருங்க. நீட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களோட வலது கையை 4 விரலும் இப்படி வச்சிருங்க. இப்போ இந்த வலது கைக்கு மேலே இந்த மோதிர பொருள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டை விரலை இப்படி வைக்கிறீங்க. இந்த இடது கை கட்டை விரலுக்கு மேலே வலது கையோட கட்டை விரலை இப்படி வைக்கிறோம். இப்படி வைக்கிறோம். பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும் பாருங்க. இப்போ அப்படியே இப்படி மார்பு பகுதியில் இப்படி வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் கீழே வைக்கிறதுனாலும் இப்படி மடியில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் அப்படி வச்சு வைக்கிறேன். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம்.
இதுவும் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சாலே வந்து நமக்கு போதும். அது காலையில இருந்தாலும் சரி, மத்தியானமா இருந்தாலும் சரி, ஈவினிங்கா இருந்தாலும் சரி, எப்படியோ அத பார்த்து அந்த மாரி பண்ணிக்கலாம். இந்த எல்லா முத்ராங்கள் எல்லாமே வந்து இப்ப சொல்ற இந்த முத்ராங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மெமரி பவர வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி தரும். இப்போ இன்னும் ஒரு முத்ரா மட்டும் பார்த்துரலாம். பூஷன் முத்ரா. அத வந்து என்ன பண்றோம்னா, இந்த வலது கையில இந்த மட்டும் வைக்கிறோம். மோதிர விரலு, சுண்டு விரல், கட்டை விரல். இது மட்டும் நம்ம நீட்டி வைக்க போறோம். அதாவது நம்ம பிராண முத்ரான்னு சொல்லுவோம். அது வந்து இதுல வைக்கிறோம். இடது கையில வந்து வேற முத்ரா வைக்க போறோம். இந்த ம இந்த ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், அப்புறம் தம் ஃபிங்கர். இது மட்டும் இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு இப்படி வைக்க போறோம். இடது கையில வேற முத்ரா, வலது கையில வேற முத்ரா. இப்போ வந்து ஒரு நெறைய முத்திரைகள்ல வந்து இருக்கு. இப்ப எப்படி வந்து ஒரு இதுல மட்டும் ஒரே மாரி முத்ரா வைப்போம். இப்படி வச்சிருந்தோம்னா, இப்படியே ஒரே மாரி முத்ரா வைப்போம். அப்படி இல்லன்னா கைய வந்து சேர்த்து வச்சு பண்ற மாரியும் பண்றோம். அப்படி இல்லன்னா, இன்னொரு வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி. ஒரு கையில வந்து ஒரு முத்ரா, இன்னொரு கையில இன்னொரு முத்ரா. இது வந்து புஷன் முத்ரா. இதுல வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போ இந்த 5 முத்திரை பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஞான முத்ரா பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹாக்கினி முத்ரா இந்த மாரி வச்சிருக்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு காளீஸ்வர முத்ரா, அதாவது நடுவிரல்ல மட்டும் வச்சுட்டு மத்த விரல்லாம் மடக்கிட்டு இந்த நடுவிரலையும் இந்த வந்து தம் ஃபிங்கரையும் மட்டும் இப்படி வைக்க போறோம். இது வந்து காளீஸ்வர முத்ரா. அடுத்தது நாக முத்ரா இப்படி வைக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு பூஷன் முத்ரா. இது வந்து இப்படி வைக்கிறோம். இந்த 5 முத்திரைகள் எல்லாமே வந்து நம்மளோட மெமரி பவருக்கு தான். இது சிறியவங்களுக்கு மட்டும் கிடையாது. பெரியவங்களுமே தாராளமா செய்யலாம். இப்போ ஒரு டிசிஷன் வந்து கரெக்ட்டா எடுக்க முடியல. ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த டிசிஷன் வந்து கரெக்ட்டா எடுக்க முடியல. என்ன செஞ்சா கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி இருந்துச்சுன்னா, இந்த மாரி முத்திரைகள்லாம் பண்ணும்போது உங்களோட பிரெயினுக்கு வந்து நல்லாவே வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகுறதுனால அந்த டிசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா எடுக்க முடியும். அதே மாரி வந்து உங்க பிரெயின் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். எல்லா வேலைகளையுமே வந்து நீங்க நல்லா செய்யலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸ் இருக்குல்ல, திங்கிங் போகும் இல்லையா? அந்த மாரி திங்கிங்லாம் வந்து நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இப்போ ஒரு வேலை செய்றோம்னா, இன்னொரு வேலை வந்து நம்மளோட மனசு வந்து அப்படியே அலைப்பாயும். அந்த மாரி இருக்கிறவங்க வந்து இந்த முத்திரைகள வந்து நல்லாமே செய்யும். பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறுகளா இருந்தாலும் சரி. இப்ப படிச்சுட்டே இருக்கும்போது குழந்தைங்கலாம் பாருங்களேன், இப்ப படிச்சுட்டே இருக்கும்போது வேற டக்குன்னு ஞாபகம் வரும். நான் அந்த விளையாட்டு பண்ணணும், இந்த விளையாட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் வரும். அந்த மாரி மைண்ட் வந்து அலைப்பாயாம இருக்கிறதுக்காக வந்து இந்த முத்திரைகள் எல்லாமே வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இப்ப பசங்க உட்கார வச்சுட்டு பண்ண முடியலங்கிற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க உட்காந்துருங்க. இது சிறியவங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்குமே நல்லது தான். இப்ப நீங்க முத்ரா வச்சுட்டு உட்காந்து இந்த மாரி முத்ரா வச்சுட்டு உட்காரும்போது, அவங்களையும் பக்கத்துல உட்கார வச்சு பண்ணிடுங்க. ஏன்னா, நாம பெற்றோர்கள் தான் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஃபார் நம்மளோட குழந்தைங்களுக்கு. அதனால நம்ம என்ன செய்றோமோ, அதே தான் பிள்ளைங்களும் வந்து செய்யணும். இப்ப நம்ம ஃபோன பார்த்துட்டு இருந்தா, குழந்தைங்களும் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம புக் எடுத்து படிச்சோம்னா, குழந்தைங்க புக் எடுத்து படிக்கும். இப்ப நம்ம முத்திரைகள் எடுத்து உட்காந்துட்டோம், தியானம் பண்றோம், ஆசனாஸ்லாம் பண்றோம்னா, குழந்தைங்களும் அத பார்த்துட்டு செய்வாங்க. சரி அம்மா, அப்பாவே இத செய்றாங்க, நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தாட் அது ஒரு சின்ன ஒரு பொறி மாரி வரும். வந்துட்டு பண்ணும்போது, நீங்க சொல்லும்போது டக்குனு அவங்க வந்து உட்கார்ந்து செய்வாங்க. இப்படித்தான் நம்ம குழந்தைங்கள வந்து எடுத்துட்டு போணும். அவங்க வழியிலேயே கொண்டு போய் நம்ம தான் இதெல்லாம் செய்ய வைக்க வைக்க குழந்தைங்கள வந்து நல்லாவே வந்து வளருவாங்க. நல்ல பண்போட எல்லாமே வளருவாங்க. கூடவே வந்து நீங்க டயட்டும் சேர்த்துக்கணும். எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வெறும் நம்ம ஆசனாஸு, முத்ராய்ஸு அப்புறம் நல்லா படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கிறத விட டயட்டையும் சேர்த்து வந்து நீங்க நல்லாவே தரணும். நல்ல பழங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அந்த மாரி வரும். அதுக்கு ஏத்த மாரி என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி அதெல்லாம் சாப்பிட வைக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம். வால்நட்டு, அதுக்கப்புறம் பாதாமு, ரேசின்ஸு, காஞ்ச திராட்சைகளுக்கு அதுவும் கருப்பு காஞ்ச திராட்சை குடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. வித் சீடோட குடுத்தீங்கன்னா அது நல்லது. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து இந்த மாரி டயட்டு, அப்புறம் படிக்கிறது. எல்லாமே சேர்த்து செஞ்சீங்கன்னா, குழந்தைங்க வந்து நல்ல மெமரி பவரா இருப்பாங்க. பரீட்சையில போய் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, நல்லா போய் மார்க் வந்து நல்லாவே வந்து வாங்க முடியும். எழுதும்போது நல்லா வந்து ஞாபகத்துக்கு வரும். இந்த முத்ராஸ் எல்லாம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.